Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு வீடாக சென்று அதிமுக மாவட்ட செயலாளர் உணவுப் பொட்டலங்களை வழங்கினார். திருக்கோவிலூர், மாடம்பூண்டி, கூட்ரோடு, தேவனூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளை சுற்றி வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் ஆங்காங்கே வீடுகள் இடிந்தும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் சில மக்கள் பாதுகாப்பு தேடி ஊரை விட்டு வெளியேறினர். இந்த நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர் ரா. குமரகுரு வீடு வீடாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு உணவுப் பொட்டலங்களை வழங்கி ஆறுதல் கூறினார். திறனற்ற திமுகவின் அமைச்சரான பொன்முடி இந்த பகுதிகளை வந்து பார்க்க கூட இல்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். புயலால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் புதுச்சேரி அரசு 12,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், புயல் நிவாரணமாக 1000 கோடி ரூபாய் மத்திய அரசிடம் கேட்டு பெற புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், புயலால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் 12,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மழையால் இடிந்த வீடுகளுக்கு 25,000 ரூபாயும், விவசாய நிலங்களுக்கு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், புயலால் உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். பெருமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் ரூபாய் 12,000 புயல் நிவாரண உதவியாக அரசு அறிவிக்க வேண்டும். குறிப்பாக கடற்கரை பகுதியில் வசிக்கக்கூடிய மீனவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். மீனவ சமுதாய குடும்பத்தினர் அனைவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 20,000 ரூபாய் புயல் நிவாரணமாக அறிவிக்க வேண்டும். 5க்கும் மேற்பட்டவர்கள் இந்த புயலால் இன்றைய தினம் மரணமடைந்துள்ளனர். மரணமடைந்த ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் சுமார் 2 லட்சம் ரூபாய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நிவாரண நிதியிலிருந்து முதல் கட்டமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்க வேண்டும். குறைந்தபட்ச ஆதார விலை உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தை தொடங்கினர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா எல்லையிலிருந்து டெல்லி நோக்கி விவசாயிகள் நடைபயணத்தை தொடங்கினர். இதையடுத்து விவசாயிகளை தடுத்து நிறுத்தும் பணியில் 5,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபட்டுள்ளதுடன் 3 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக டெல்லியின் எல்லைப் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இருப்பினும் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியிலேயே முகாமிட்டு விவசாயிகள் போராட்டத்தை தொடர திட்டமிட்டுள்ளதால் மைனாரிட்டி பாஜக அரசு செய்வதறியாது திகைத்து வருகிறது. சென்னையை அடுத்த மதுரவாயலில் சாலையில் திடீர் ராட்சத பள்ளம் ஏற்பட்டதால் 2,000 வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. மதுரவாயல் பல்லவன் நகர் பிரதான சாலையில் ஏற்பட்ட இப்பள்ளம் காரணமாக குடிநீர் தேக்க தொட்டிக்கு வரக்கூடிய தண்ணீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் தொட்டிக்கு நீரேற்றம் தடைப்பட்டு பல்லவன் நகரில் வசிக்கும் 2,000 குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் பள்ளத்தின் அருகில் உள்ள மரமும் தண்ணீர் தொட்டியும் சரிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து முழுவதும் துண்டிக்கப்பட்டு ஆலப்பாக்கம் பிரதான சாலைக்கு செல்லும் வாகனங்கள் சுமார் 1.5 கிலோமீட்டர் சுற்றி செல்கின்றன. இந்த நிலையில் திமுக மாநகராட்சி நிர்வாகமும் மெட்ரோ குடிநீர் வாரியமும் சீரமைப்பு பணியில் தாமதமாக செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.